எங்க ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட தலைக்கு மேலே இடி இடிச்சிருக்கும். இப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு பார்த்திருப்பா. ஆனா அவளுக்கு எந்த அடியும் பட்டிருக்காது. இடி விழுந்ததுல இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா இப்ப மிருகங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதான் இந்த பொண்ணால கேட்க முடியுது. இந்த பொண்ணு ஒரு பூனை வச்சிட்டு இருப்பா. அந்த பூனை என்னெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் இந்த பொண்ணு கேக்குது. அதனால ஒரு பூனையை கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டுவோம் அப்படின்ட்டு கூட்டு போயிருப்பா. அங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் உன்னோட பூனைக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவையா இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நல்ல டாக்டரா பாரு, நீ தான் பைத்தியமாயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்வா. லேட்டா ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காது, உள்ள போ அப்படின்னு சொல்லி கத்தி அனுப்பிடுவாங்க. அதனால இப்ப இந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தூங்கலான்ட்டு போனா இந்த பூனை என்னென்னமோ நினைச்சுக்கிட்டே இருக்கு. இவன் மட்டும் பெட்ல படுத்துக்கிட்டு நம்மள மட்டும் கீழே போட்டு வச்சிருக்கா பாரு பண்ணி மாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கால. அதனால இந்த பொண்ணுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில முதல்ல உன்னை கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பெட் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவா. அந்த பூனையே இதுக்கு மேல நீ அசிங்கமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிட்டு விடாத அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். உன் தொல்லையெல்லாம் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு அதெல்லாம் மதிக்கவே மாட்டா. கடைசியா அந்த பூனை யாருக்குமே என்ன பிடிக்காம இருந்துச்சு. கடைசியா நீ மட்டும் தான் என்ன வாங்கிட்டு போன, இப்ப நீயும் என்ன பிடிக்கலன்னு கொண்டு போயிட்டு விட்டுறியா, விட்டு எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப பாவமா பேசும். இந்த பொண்ணு அப்படியே மனசு மாறி அவளே வச்சுப்பா. அடுத்ததான் இந்த பூனை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. இப்ப இந்த பூனையை அங்கேயும் தூக்கிட்டு போயிருப்பா. அப்போ ஒரு கஸ்டமர் வந்திருப்பாரு. கடையில இருந்து எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பூனை அந்த பூனை கிட்ட போவாதா, வேணும்னா அவரே எடுத்துக்கலாமே, உன்னை எதுக்கு எடுக்க சொல்றாரு, போகாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த பொண்ணு அந்த பூனை சொல்றதை மதிக்காம போயிருப்பா. அவரு அந்த பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இப்போ இந்த பொண்ணு பயந்து போயிட்டு மறுபடியும் பில் போடுற இடத்துக்கே வந்துருவா. இவர் இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த பொருளும் விற்க முடியாது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு வேற ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கும் கோவம் வந்துடும். இந்த பொண்ணு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. தெரியாதனமா அந்த பூனையை ஒரு கூண்டுல மாதிரி வச்சிருப்பா. அந்த கூண்டு கதவை திறந்து விட்டுருவா. அந்த பூனை இவளையா நீ திட்டுற அப்படின்ட்டு வெளியே அவரை ஃபுல்லா கீறி எடுத்துரும். அடுத்ததான் இந்த பொண்ணு அந்த பூனையை தூக்கிட்டு உள்ள வந்துருவா. இப்ப நான் தான் முன்னாடியே சொன்னல, அவரை பாக்குறப்போ சரியில்லை போகாதன்ட்டு, உன் தப்பு தான் அப்படின்ட்டு அந்த பூனையை இவ்வளோ மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த பூனை இவ கூட இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் போக போக தான் தெரிய வரும், இப்போ இவ எடுக்கிற தப்பான முடிவுல இருந்து இந்த பூனை தான் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்கும்.